ஜெபத்தை தொடர்ந்து ஒரு சிறிய வரவேற்பையும் ஓரிரு நிமிடங்கள் வாழ்த்துறை மட்டும் இருக்கும். இறை வணக்கத்தின் மூலமும் ஜெபத்தின் மூலமும் இறைவனை முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக வரவேற்றோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய விழாவின் கதாநாயகன், இங்குள்ள நம்முடைய அனைவரின் நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கும் நம்முடைய ஜனநாயகன், மதிப்பிற்குரிய முனைவர் சாம்பால் அவர்களை பிறந்த நாள் பெருவிழா கொண்டாட்டத்துக்கு மகிழ்வோடு வரவேற்கிறோம். இன்னும் கைத்தட்டல் 10 உற்சாகமான நல்லாயிருக்கும். அவருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் சீர்தூக்கி செயலாக்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குநர் திரு குமரவேல் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதைத் தொடர்ந்து பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள், செவிலியல் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி முதல்வர்கள், அலுவலக மேலாளர்கள், ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் மற்றும் 6 சர்வதேச பள்ளியின் முதல்வர்கள், அலுவலக மேலாளர்கள், அலுவலக ஊழியர்கள், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி பர்சனல், ஹவுஸ் கீப்பிங் சிஸ்டர்ஸ் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்வோடு பங்கெடுக்க வாஞ்சையோடு வருக வருக என்று அனைவர் சார்பாக வரவேற்கிறேன். வரவேற்புரையை தொடர்ந்து ஒரு சிறிய வாழ்த்துறை. அப்பப்ப கருத்துக்கள் நன்றாக இருந்தால் கைத்தட்டல் தேவைப்படுகிறது. நிச்சயமாக தட்டி மகிழ்வோம். கைத்தட்டும் போது நமக்கு உத்திரத்தம் பாய்ச்சப்படும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். சாம்பால் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு சரித்திரம். இன்று நம்முடைய பேராளுமைக்கு பிறந்த நாள் திருவிழா. புதுச்சேரி சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை மனதார சொல்லி வாழ்த்துகிறோம். உங்கள் ஒற்றை ஆளுமைக்குள் எத்தனை ஆளுமைகள்! கல்வியாளர், தொழிலதிபர், திரைத்துறை நடிகர், வழக்கறிஞர், சமூக ஆர்வலர், அரசியல் பிரமுகர், தலை சிறந்த நிர்வாகி, இதற்கெல்லாம் மகுடம் வைத்தால் போல் வருகின்ற சட்டமன்றமாக, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினராக, இவை அனைத்தும் கலந்த அர்த்தாவதனியாக பன்முக பரிமாணம் கொண்ட மகத்தான மனிதருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீ எதை தொட்டாய், நீ எதை விட்டாய் என சொல்ல முடியாமல் எல்லா துறைகளிலும் தடம் பதித்த தன்னிகரற்ற தலைவர்கள், மனிதர்களின் மொத்த தேவையையும் பூர்த்தி செய்யும் வித்தக தொழிலதிபர் நீங்கள். புற அழகை புலிவுறச் செய்ய டோனியன் கை, அக அழகின் அறிவு கண்ணை திறந்திட 6 சர்வதேச பள்ளிகள், 2 பொறியியல் கல்லூரிகள், 2 கலை அறிவியல் கல்லூரிகள், ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மற்றும் ஒரு சிவிலியல் கல்லூரி. உமது கல்வி உலகத்தில் இன்னும் நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சாம்பால் பல்கலைக்கழகமாக உருவெடுக்க வேண்டும். அது மட்டுமா, உடலை உறுதி செய்ய சுவைத்து மகிழ ஐஸ்கிரீம், அசைவம் சாப்பிட வேண்டுமா, இருக்கவே இருக்கிறது சுல்தான், டோனாஸ், பொன்னுசாமி உணவகங்கள். சைவம் வேண்டுமா, சாம்பார் ரெஸ்டாரண்ட் மற்றும் பிங்க் பொட்டேட்டோ நிறுவனங்கள். படித்து மகிழ ப்ரோவோக் நாளிதழ், கண்டு மகிழ ப்ரோவோக் டிவி, இன்னும் என்னென்னவோ. ஒழுக்கம், அர்ப்பணிப்பு, நேர்மை, அறநெறி இவற்றை மந்திரமாக கொண்டு தொழில் சாம்ராஜ்யத்தில் பல போராட்டங்கள், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ பேரிடிகள், அனைத்தையும் வரமாக்கி உரமாக்கி அதன் மீது வளர்ந்த மகத்தான தலைவர்கள். உம்முடைய அகராதியில் நிகழவே முடியாது என்று நினைக்கப்பட்டவை எல்லாம் நிகழ்த்தி முடித்ததால் நீ ஒரு சரித்திர தலைவர். உம்முடைய அகராதியில் நிகழவே முடியாது என்று நினைக்கப்பட்டவை எல்லாம் நிகழ்த்தி முடித்ததால் நீ ஒரு சரித்திர தலைவர். உறக்க சிந்திக்கின்ற மனிதர்கள் தான் உலக சரித்திரத்தில் உயர்ந்த நிலையில் வளம் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய உயரமான உருவத்தைப் போல உங்களுடைய சிந்தனையின் உயரமும் மிக அதிகம். நீ எட்டி வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஓயாத உழைப்பை ஒட்டி வைத்திருக்கிறாய். உங்கள் கொள்கை உறுதியும் மன உறுதியும் மலையின் உறுதியைப் போல அன்று முதல் இன்று வரை ஒன்றாகத்தான் இருக்கிறது. வாழ்விலே வேதனையை விட்டு தள்ளி, சோதனையை நெட்டித்தள்ளி, சாதனை பட்டியலை கோபுர உயரத்துக்கு கொட்டி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வியாபார நுணுக்கம், அபார பேச்சாற்றல், அசாத்திய ஞாபக சக்தி உங்கள் உழைப்பின் உறுதியை உலகிற்கு உறக்க எடுத்துச் சொல்லுகிறது. தொழிலாளர்களின் திறமையை சீர்தூக்கி பார்க்கும் சிறந்த மனிதர் நீங்கள். மனித மனங்களை துல்லியமாக எடை போடும் மகா ஞானி நீங்கள். உங்களுடைய அறிவு சார்ந்த தொழில் வளர்த்தால் இன்று 1000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சரியான தேதிக்கு சம்பளம் என்பது சாம்பால் ட்ரஸ்டில் மட்டுமே சாத்தியமானது. சரியான தேதிக்கு சம்பளம் என்பது சாம்பால்
அதை சரியாக நடைமுறைப்படுத்தும் சரித்திர தலைவர் நீ. இறுதியாக பிரிட்டிஷ் பள்ளியும் இலவான் பள்ளியும் பெருமையுடன் வாழ்த்துகிறது. ஸ்டான்ஸ்போர்ட் பள்ளி சிறப்பாக வாழ்த்துகிறது. ஆக்ஸ்போர்ட் பள்ளி அன்போடு வாழ்த்துகிறது. பார்வர்ட் பள்ளி அக்கறையோடு வாழ்த்துகிறது. பால்சன்ஸ் கல்வியியல் கல்லூரி பார்வோற்ற வாழ்த்துகிறது. கிரைஸ்ட் என்ற பெயரிலும் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற பெயரிலும் உள்ள அனைத்து நிறுவனங்களும் உங்களுடைய மிக புகழும் கீர்த்தியும் என்றென்றும் வளம் பெற நிறைவாக வாழ்த்துகிறது. இந்த நல்ல தருணத்திலே இங்குள்ள அனைவர் பெயராலும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நம்முடைய தாராளர் அவர்கள் நோய் நொடியின்றி 100 ஆண்டு காலம் பல்லாண்டு காலம் சிறப்பாக எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி இங்கு உள்ள அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி நாம் உளமாற வாழ்த்துவோம், மனமாற வாழ்த்துவோம். அவருடைய வளர்ச்சி நமது வளர்ச்சி, நமது வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி என்று உணர்ந்து செயல்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி.